Good evening. Today, as per the common half-yearly examination timetable, the 10th exam has been over today. 10th English exam has been over. Now let us see the answers. சில நம்ம ஆன்சர்ஸை பார்ப்போம். 14 into 1 14 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. I saw a frail man. I saw a frail man. ஃப்ரெயில்னா என்ன? வீக், பலவீனமான ஒரு பலவீனமான மனிதனை பார்த்தேன். இந்த காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளவங்க கூட ஜுரம், ஃபீவர் அப்படின்னு ஒரு வீக்காக தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. வீக்குன்னா பலவீனமான. ஃப்ரைலுடைய மீனிங் வந்து வீக், பலவீனமான. ஆப்ஷன் பி வீக். இ வாஸ் டெலிரியஸ். டெலிரியஸ்னால் ஜர்னி பறக்கிறது, அதாவது நம்ம சரியான மனநிலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக அதிகமாக ஜுரம் இருக்கும்போது டெலிரியஸ் அப்படிம்பாங்க. அதாவது மூளை வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அதான் டெலிரியஸ் மீன்ஸ் ஆப்ஷன் சி டிஸ்டர்ப்டு. ஆப்ஷன் சி டிஸ்டர்ப்டு. யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன்னா வெறுக்கிறது, ஆக்சிலரினா துணை. அப்போ வந்து பி அடிஷ்னல் வரும். ஆக்சிலரி ரூட்னா அடிஷ்னல் ரூட். விழுதுகளுக்கு பேர் ஆக்சிலரி ரூட் அல்லது அடிஷ்னல் ரூட்டு, விழுதுகள். அப்போ துணை அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். அப்புறம் தென் வி கோ டு த ஆப்போசிட்ஸ். இக்னரண்ட். இக்னரண்ட்னா அறியாமை. வி ஆர் இக்னரண்ட் ஆஃப் ஹவ் த டிசீஸ் ஸ்ப்ரெட்ஸ். இப்போ எப்படி டெங்கு காய்ச்சல் எப்படி வருது, எப்படி நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இப்படின்னு, ஹவ் டஸ் கிட்னி ஃபெயிலியர் அக்கர்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். இக்னரண்ட்னா அறியாமை. அதுக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதய கோளாறு எப்படி வருது, சிறுநீரக பாய்ப்பு எப்படி எப்படி நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நாலேஜபிள். அப்போ இக்னரண்ட் ஆப்போசிட் ஆப்ஷன் ஏ நாலேஜபிள். ஸ்கோல்டுன்னா ஒருத்தர் திட்டுறது. பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்கோல்டுனா திட்டுறது. அதுக்கு ஆப்போசிட் பி ப்ரைஸ்னால் புகழ்தல். பிளைன்டிவ்லினா கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சேட்லி சோகமாக, அதான் ஆன்சர். த யங் சீகல் கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி சேட்லி. அது ஆப்போசிட் கேட்குறேன். டி ஜாய்ஃபுல்லி சந்தோஷத்துடன், மகிழ்ச்சியுடன், அந்த மீனிங்கில் வருது. அப்புறம் சிங்குலர் ப்ளூரல் கரிக்குலம். கரிக்குலம்னா கரிக்குலா. இப்போ எம்மில் முடிகிறதெல்லாம் ஆ வருங்க. டேட்டம், டேட்டா, கரிக்குலம், கரிக்குலா. இந்த மாதிரி எம்மில் முடிகிறதெல்லாம் ஆ அப்படின்னு வருங்கிறாங்க. பாக்டீரியம், பாக்டீரியா. பாக்டீரியம், பாக்டீரியா. கரிக்குலம், கரிக்குலா. டேட்டம், டேட்டா. இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் வருதுங்கிறாங்க. கரிக்குலம் அப்படின்னா பாடத்திட்டம், அதனுடைய ப்ளூரல் கரிக்குலா. ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ்னால் முச்சேர்க்கை, சஃபிக்ஸ்னால் பிற்சேர்க்கை. டு வேர் குவாலிஃபை. அப்போ முன்னாடி சேர்க்கணும்னா டிஸ்குவாலிஃபைனா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தகுதி நீக்கம் செய்ய. குவாலிஃபை, டிஸ்குவாலிஃபை. ஆப்ஷன் ஏ டிஸ். அண்ட் தென் வி கோ டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன். ஐஏஎஸ்க்கு உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான் இந்திய ஆட்சிப்பணி. அது வந்து ஆப்ஷன் பி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப். வாட் இஸ் அ ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா, வெர்புனா ஒரு வார்த்தை தான் இருக்கும். லுக்கு, ரைட்டு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஃப்ரேசல் வெர்ப்னா ஒரு வெர்பில் 2 வார்த்தைகள் இருந்ததுன்னா ஃப்ரேசல் வெர்ப். உதாரணமாக லுக் இன்டு, லுக் ஆஃப்டர், கால்ட் ஆன், கால்ட் ஆஃப். ஒரு வெர்பும் ப்ரிப்போசிஷன் சேர்ந்ததுன்னா அது ஃப்ரேசல் வெர்ப். அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னு கேட்டால், எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பில்ட் ஆன். பில்ட் ஆன் அல்லது பில்டப் வரும். சரியாக தெரியலை, பார்த்துக்கணும். சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் வித் த வேர்ட் ஃபாஸ்ட். எந்த வேர்டை ஃபாஸ்ட்டு சேர்த்தா காம்பவுண்ட் வேர்டு வரும் அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னா துரித உணவு, இந்த புரோட்டாலாம். அப்போ ஆப்ஷன் பி ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு. 12 வந்து ஐ நோட்டீஸ் சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஆதித்யாவுடைய முகத்தோற்றத்தில் ஒரு திடீர் மாற்றத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா இன்னு வரும். ஆப்ஷன் பி இன். அப்புறமா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் யூஸிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். டென்ஸ் ஃபார்ம்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்குது, அதான் டென்ஸ் ஃபார்ம்ஸ். வெர்ப் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம் அக்கார்டிங் டு டென்ஸ். காலத்திற்கேற்ற போல் தன்னை மாற்றிக்கொள்கிறது இல்லையா, அதான் டென்ஸ் ஃபார்ம்ஸு. வி ஆல் இன் த காயர் லாஸ்ட் வீக். இப்போ
லாஸ்ட் வீக்குன்னு இருக்குது, அது வந்து அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம என்ன வரும்னா சிங்ஸும் வரக்கூடாது, ப்ரெசன்ட் கன்டினியூஸும் வரக்கூடாது. அப்போ சாங் தான் வரணும். வி ஆல் சாங் இன் த காயர். காயர்னால் இந்த குரூப் பாய்ஸ் பாடுறது. பாடகர் குழுவுக்கு பேர் குவாயர்னு பேர், குவாயர் பாய்ஸ். சிஹெச்ஓஐஆர் முக்கியமான வேர்டு, அது பார்த்துங்க. சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் லிங்கர்ஸ்னால் கனெக்டிவ்ஸ், கன்ஜக்ஷன்ஸ். த பேசஞ்சர்ஸ் ரஷ் டு போர்ட் த பஸ் வந்து நின்னோடனே எல்லோரும் அதில் ஏறுறதுக்கு அடித்து பிடிச்சி போனாங்க அப்படின்னா பி as soon as, வந்து நின்ன உடனேன்னு அர்த்தம். அண்ட் தென் why did ஹோம்ஸ் வாண்ட் ஸ்மித் டு ட்ரீட் him? ஹோம்ஸ் வந்து ஸ்மித்தை வந்து ஏன் வந்து தன்னை ட்ரீட் பண்ணணும்னு நினச்சாரு அப்படிங்கிறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அது ஸ்டோரி இது. அண்ட் தென் விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் அலிஷா டு ஓவர் கம் ஹர் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங்? இந்த ஹேண்டிகேப்டு பர்சன்ஸுக்கு கஷ்டம் இருக்குது, டைப்பிங்கில் கஷ்டம் இருக்குது, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்குறாங்க. சன்யால் ஹாப்பி அபவுட் இஸ் விசிட்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரியும், சத்யஜித் ரே எழுதின கதை. அதாவது அட்டிக்குன்னா ஒரு மச்சு அறையில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பொருளை அவர் ப்ரைஸ் வாங்காமல் இன்னொருத்தன் வாங்கின பரிசை வந்து காணாடிச்சு ஒழிச்சு வச்சுட்டார். அப்போ அந்த சன்யால் அந்த கதை வருது. வாட் ஹேப்பன் டு தி யங் சீகல் வென் இட் லேண்டட் ஆன் த க்ரீன் சீ? அந்த ஒரு இது வந்து லியாம் ஓஃப்லாஹர்ட்டி எழுதினது, ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. அந்த ஒரு சீகல், ஒரு கடற்பறவை வந்து பறக்கிறதுக்கு பயப்படுது. அதோட தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கூட கற்றுக்கிட்ட அப்புறமும் இட் ஸ்டில் ஃபியர்ஸ். அது எப்படி ஃபைனலி இட் ஓவர் கம் த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங், எப்படி அதை தாண்டி வந்தது அப்படிங்கிறது தான் அந்த கதை இருக்கும். அப்புறம் ஃபாலோயிங் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3. டிஸ்பைட் த சைஸ்னால் பெருமூச்சு, குரோன்ஸ்னால் முனகல்கள், மோன்கள், இதுவும் முனகல் தான். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபேம் இன் ஹர் பிலீவ். இஸ் ஷீ கம்ப்ளைனிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹர் லைஃப்? நோ. பிக் அவுட் த வேர்ட் தட் ஷோர் ஹர் கிரிட்டுனா கரேஜ், தைரியத்தை எந்த வேர்ட்ஸ் காட்டுதுனாக்கா ஃபெய்த், ஃபர்ம், ஸ்ட்ராங், இதெல்லாம். beneath all uniforms, எல்லா யூனிஃபார்ம்களுக்கும் கீழ் உள்ளாரையும் a single body breathes like ours. The land our brothers walk upon is earth like this in which we all shall lie. And then we go to the second page. அது what is found beneath all uniforms? எல்லா சீருடைகளுக்குள் கீழும் என்ன காணப்படுகிறதுனாக்கா beneath all uniforms a single body. What is same for every one of us? என்ன சேமாக இருக்குன்னா single body breathes. And then question number 21. There's a family nobody likes to meet. They live, it is said, on Complaining Street. Where does the family live? The easy answer. The family lives in Complaining Street. Why do you think the street is named as Complaining Street? ஏன் இந்த தெருக்கு எல்லாம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு பேர் சொன்னாங்கன்னா அதில் உள்ள எல்லாருமே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். Began to complain when he found them at home. His cupboard was empty and winter was come. இது வந்து Ant and the Cricket poem. Who does he refer to? Began to complain when he found that at home. ஹீங்கிறது கிரிக்கெட்டுங்கிற பறவை, கிரிக்கெட்டுங்கிற பூச்சியை குறிக்குது. இட் ஆல்வேஸ் சாங் டியூரிங் த சம்மர் சீசன். அப்போ வின்டரில் சாப்பாடு இல்லை, கப்போர்டில் ஒன்றும் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒய் வாஸ் ஹிஸ் கப்போர்டு எம்டி? பிகாஸ் it didn't save anything for the winter season. இது கோடை காலத்தை முழுவதும் பாட்டு பாடியே கழித்தது. How did it spend the summer season? It spent the summer season singing and it didn't save anything for the winter. அதனால் இப்போ கப்போர்டு வந்து எம்டியாக இருக்குது. கப்போர்டுனால் அந்த உணவு வைக்கக்கூடிய அந்த அலமாரி தான் வந்து கப்போர்டு சொல்கிறது. அண்ட் தென் டைரக்ட் ஸ்பீச் கேட்குறாங்க. சோமு ஆஸ் சுகந்தி, வாட் ஆர் யூ டூயிங் there? எப்படி வரும்? சோமு ஆஸ் சுகந்தி, வாட் வாஸ் ஹி டூயிங்? ஹியர் வந்து தேர்னு மாறும்.
சோமு ஆஸ் சுகந்தி. வாட் வாஸ் ஹி டூயிங். ஹியர் வந்து தேர்னு மாறும். இந்த யூ வந்து இங்கே இந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் வரணும். வாட் ஹி வாஸ் டூயிங் தேர். கொஸ்டின் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு அதர் வாய்ஸ். இது பசங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் எது பேசிவ் வாய்ஸ்னே தெரியாது. ஆக்டிவ் வாய்ஸ்னு தெரிஞ்சுன்னா பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றுவோம், பேசிவ் வாய்ஸ்னு ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாற்றுவான். ஆனால் இவன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அதர் வாய்ஸ்னு 10th லெவலில் கொடுக்குறாங்க. கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. அதை எப்படி மாற்றுறதுனாக்கா, இது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால ஒன் ஷுட் கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு மாற்றலாம். அல்லது லெட் த பிஸி ரோட்ஸ் கிராஸ்டு கேர்ஃபுல்லி அப்படின்னு மாற்றலாம். லெட்டு போடலாம். அல்லது யூ ஆர் ரிக்வஸ்டட் டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி, அல்லது யூ ஆர் ஆஸ்டு டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு பேசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றலாம். பங்க்சுவேஷன்னா நிறுத்தக்குறிகள், ஃபுல் ஸ்டாப்பு, கமா இதெல்லாம் போடணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் இட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் எளிய வகை வாக்கியமாக மாற்றணும். இஸ் சிக் பட் ஹி அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. ரிஹர்சல் ஒத்திகை. அவன் உடல்நலம் இல்லாத போதிலும் அந்த ஒத்திகையை அவன் அட்டன் பண்ணான் அப்படிங்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பட்டை எடுத்துடணும். அப்போ தான் இது பட் இருக்கிறதுனால காம்பவுண்ட் சென்டென்ஸு நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ் ஹி அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல் அப்படின்னு போடணும். அப்போ அந்த ஒரு ரெண்டு சிக்குன்னு ஒரு வெர்பு இருக்குது, அட்டென்ஸ்னு ஒரு வெர்பு இருக்குது. அட்டென்ஸுங்கிற வெர்பை நம்ம வினைச்சொல்ல வச்சுக்கணும். சிக்கை எப்படி மாற்றணும்னா இன்ஸ்பைட் பட்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் வந்தால் காம்ப்ளெக்ஸில் தோ வரும், காம்பவுண்டில் பட்டு வரும். அப்போ நமக்கு பட்டு இருக்கிறதுனால இன்ஸ்பைட் ஆஃப் வரும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ் ஹி அட்டர்ஸ் த ரிஹர்சல் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். வாஸ் த விட் கவர்னர் எப்படி வரும்? த கவர்னர் வாஸ் ப்ளீஸ்ட் அட் த விட் ஆஃப் த யூத் அப்படி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் த டெக்னாலஜி இஸ் எ பூன் டு த டிசேபிள்டு. அதாவது த ஃபஸ்ட்டு வரும். த டெக்னாலஜி இஸ் எ பூன் டு த டிசேபிள்டு. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்நுட்பம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஐ ரிப்பீட், டெக்னாலஜி இஸ் எ பூன் டு த டிசேபிள் அப்படி வரணும். அப்புறம் 28th கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழிகாட்டுறாரு. அது எப்படி எழுதணும்னா நம்ம எங்கே இருக்கோம்? இந்த எக்ஸுங்கிற இடத்துல இருக்கோம். யூ ஆர் ஹியர் அப்படின்னா கோ ஸ்ட்ரைட் நேராக போகணும். அப்புறம் வந்து எங்கே இருக்குது? டெம்பிளுங்க ரயில்வே ஸ்டேஷனும் டெம்பிளுக்கு ஏற்றாப்புல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்போ கோ ஸ்ட்ரைட் நேராக போகணும். அப்புறம் நம்ம எந்த சைடு திரும்பணும்னா டேன் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் திரும்பணும். கோ ஸ்ட்ரைட் டேன் லெஃப்ட் ஆப்போசிட் டு த டெம்பிள் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன். அது கிராஸ் த இந்தியன் பேங்க் அல்லது வாக் அலாங் தி மகாத்மா காந்தி மெயின் ரோடு. இந்த மாதிரி ஏதாவது 3 சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் போடனா 2 மார்க்கு தான் அதுக்கு. ஃபன்னி இன்சிடென்ட் தட் காஸ் த கன்ஃபியூஷன் இன் தி ஹவுஸ். இது ஹலபாலு தாத்தா இருந்துச்சு தண்ணிக்கு குடிக்கும்போது அதை பேய் த நைட் த கோஸ்ட் காட்டின் அப்படின்னு வந்துடும். 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ராசஸ் இஸ் எ க்ரூ அண்டர்வென்ட். க்ரூனால் அதில் பயணம் செய்கிறவங்க. டெக்னாலஜி இஸ் பூன் டு த டிசேபிள்ட். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்நுட்பம் எவ்வாறு ஒரு வரப்பிரசாதமாக அமையுதுங்கிறாங்க. லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹமீல் இன் ஸ்கூல். அது ஃப்ரெஞ்சு கடைசி நாள் கற்றுக் கொடுக்குறாங்க. அது வருது. ஹவ் ஆர் டுடேஸ் உமன் போர்ட்ரேட் பை த poet? வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த poem No Men Are Foreign? Read the following stanza and answer the questions given below. Rearrange the following sentences in coherent order. இது டெம்பிள் வந்து டெம்பஸ்ட் கதை. அது Uncle Philip was the brother of Tom's father. He was an inventor and mechanical engineer. We called Tom a story. Who was Uncle Philip? Uncle Philip was the brother of Tom's father. What was he? He was an inventor and mechanical engineer. இந்த மாதிரி இந்த 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அப்புறம் ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த லேப்டாப்பை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து சஞ்சய் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க,
அப்போ வந்து லைட் அணைக்க மறந்துடுறாங்க, அதை பற்றி எழுதணும். செக்ரட்டரி ஆஃப் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், நலசங்கத்துடைய காரியதரிசி, செயலாளராக இருக்கீங்க. அப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும், மெடிடேஷன் ஆச்சோம்னா ஒரு படத்தை பார்த்து 42 படத்தை பார்த்து உங்களுடைய வியூஸை எழுதணும். அடுத்தது நோட் மேக்கிங் அல்லது சம்மரி ரைட்டிங். சம்மரி ரைட்டிங்னா ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதணும். நோட் மேக்கிங்னா A1 அந்த மாதிரிலாம் போடணும். அண்ட் தென் வி கோ டு த லாஸ்ட் பேஜ் 4. இது வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். தப்பு என்னென்னா, பிசைட்ஸ் டென்னிஸ் ஐ ப்ளே கபடி. அப்போ பிசைடு இருக்குது, பிசைடுன்னா அருகேன்னு அர்த்தம், அதனால் கூட எஸ் வரணும். பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு, டென்னிஸோடு சேர்த்து நான் கபடி விளையாடுவேன்னா பிசைடு போட்டிங்கன்னா எஸ் போடணும். அப்படி எஸ் போடாமல் பெருசாக போட்டிங்கன்னா டென்னிஸ் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம், அது தப்பு, அது எஸ் போடணும். போத் ஷீலா அஸ் வெல் அஸ் முருகன் ஸ்கோர்டு சென்டம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் was given a prize. Every one of us was வரணும். If I were a millionaire வந்தால் I would வரணும். As we were led we apologized. அசு வந்து சோவும் வரக்கூடாது, அப்போ நீங்கள் சோ எடுத்துடணும். வரது பார்ப்போம். எரர் ஸ்பாட்டிங்கில் பிசைட்ஸ் டென்னிஸ் எஸ் சேர்க்கணும். அண்ட் தென் பி, போத் ஷீலா as well as முருகன் போத் ஷீலா போத் வந்து அண்டு வரணும்னு நினைக்கிறேன், as well as வந்துருக்கு. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வாஸ் கிவன் அ ப்ரைஸ். இஃப் ஐ வேர் எ மில்லியனர் ஐ வுட் அபாலிஷ் பாவர்ட்டி. ஆஸ் வி வேர் லேட் வி அப்பாலஜிஸ்ட். இதில் அஸ் வந்து ஸோ எடுத்துடணும். கோட் ஃப்ரம் மெமரி, ரைட் எ பேராகிராஃப் அபவுட் 150 words. Chinese emperor, one member. How does speech help us? Read the following poem and answer the questions. A bird came down the walk, did not know I saw. இது வந்து ஒரு பறவையானது ஒரு புழுவை பச்சையாக திங்குது. இது பறவைகள் வந்து பச்சையாக தான் திங்கும், ஆனால் மனிதனுக்கு அது பார்க்க ரா அப்படின்னு சொல்கிறான். அந்த வாட் இஸ் த poet see அப்படின்னு ஆன்சர்னா, the poet saw a bird came down the walk. How did the bird eat the worm? The bird ate the did plus ate the worm raw. ரானா சமைக்காமல் தானே சாப்பிடும். Did the bird drink water? How? Yes, குடிக்குது. அது எப்படின்னாக்கா, it drank a dew from a convenient grass. What are the eyes compared to? அந்த பறவையுடைய கண்கள், they looked like frightened beads. beadsனால் மணிகள். இவ்வளோ தான், இது நல்லா பாருங்கள். That's all.